வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு மேல்முறையீடு வழக்கு முடிந்தது. பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னே சொல்லலாம். என்ன தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது, என்ன மாதிரியான செய்திகள் நமக்கு வரப்போகிறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஓபிஎஸ் அடுத்த கட்டமாக தன்னுடைய ரணகள ஆட்டத்தை தொடங்க தயாராகின்றாரா என்பதைத்தான் இந்த காணொளியில் நம்ம தெள்ளத்தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேல்முறையீடுடைய வழக்கு அப்படின்றது எந்த நேரத்திலும் முடிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது. கட்சி தலைமையிலிருந்து A to Z பார்த்திங்கன்னா எல்லாமே மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் என்பது கிடைக்க பெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மேல்முறையீடுடைய வழக்கு அப்படின்றது முடிவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகுந்த அதிகமாக இருப்பதாகவும் ஓபிஎஸ் இபிஎஸ் இவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த வேறுபாடுகள் கருத்து ஒற்றுமை அப்படின்றது மாற்றம் அடைவதற்கு வாய்ப்புகளையும் சாத்தியக்கூறுகளையும் தொடர்ந்து அதீதப்படுத்துவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் முடிவுகளில் ஓபிஎஸ்க்கு பெரும் அந்த ஒரு பின்னடைவு அப்படின்றது ஒரு புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அதற்கான மாற்றங்களையுமே கூட நம்ம ஒரு புறம் பார்த்திங்கன்னா சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழல்களில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. கண்டிப்பாக எனக்கு தெரிந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடுடைய வழக்குகள் அப்படின்றது நம்ம தொடர்ந்து நாசுக்காக காத்திருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நான் உறுதியாக சொல்லுவேன். இந்த ஒரு சூழலின் அடிப்படையில் தான் நிச்சயமா மேல்முறையீடுடைய வழக்குகள் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வை பார்த்தீங்கன்னா எடுக்குமா, ஓபிஎஸ் தன்னை ஒரு மிக சிறந்த ஒரு தலைவராகவும் நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில தான் மேல்முறையீடுடைய வழக்கு முடிந்து ஓபிஎஸ்ஸின் ஆதிக்கம் இபிஎஸ்ஸின் ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை நோக்கிய நகர்வை பார்த்தீங்கன்னா சந்திக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓபிஎஸ் உடைய நிலைப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா A to Z